ஓம் சாந்தி. 18/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் பூமியின் வாழும் நட்சத்திரங்கள் ஆவீர்கள். நீங்கள் முழு உலகிற்கும் ஒளியை கொடுக்க வேண்டும். கேள்வி: எவ்வாறு சிவபாபா குழந்தைகளாகிய உங்களுடைய சரீரங்களை தூய்மையாக்குகின்றார்? பதில்: அவர் உங்களுக்கு தாய் பிரம்மாவின் மூலமாக ஞான பாலை கொடுத்து உங்களுடைய சரீரத்தை தூய்மையாக்குகின்றார். இதனாலேயே அவருக்கான புகழில் பாடப்படுகின்றது, நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தாய் பிரம்மாவின் மூலம் இந்த ஞான பாலை பருகுவதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு தூய்மையாகுகின்றீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு தொடர்ந்தும் ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை செய்யுங்கள். மன்மனாபவ என்ற சமிக்ஞையை கொடுங்கள். யோக சக்தியினால் தூய்மையாகி ஒரு பிரகாசிக்கின்ற நட்சத்திரம் ஆகுங்கள். 2. இந்த எல்லையற்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டு ஒரு சுயதரிசன சக்கரதாரி ஆகுங்கள். மனிதர்களுக்கு ஞான தைலத்தை கொடுத்து அவர்களை அறியாமை என்னும் காரிருளிலிருந்து அகற்றுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் குழந்தையாகவும் அதிபதியாகவும் இருக்கின்ற விழிப்புணர்வுடன் பொக்கிஷங்கள் அனைத்தையும் உங்களுக்குரியவை ஆக்குகின்ற ஒரு சுயராஜ்ய அதிகாரி ஆகுவீர்களாக. இந்த வேளையில் குழந்தைகளான நீங்கள் வெறுமனே குழந்தைகள் மட்டுமல்ல, ஆனால் அதிபதிகளாகவும் உள்ள குழந்தைகள் ஆவீர்கள். 1. சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கும் அதிபதி, மற்றையது தந்தையின் ஆஸ்தியின் அதிபதி. நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகளாக இருப்பதனால் உங்களின் பௌதீக புலன்கள் அனைத்தையும் ஒழுங்காக வைத்திருக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் அவ்வப்போது நீங்கள் அவற்றின் அதிபதி என்ற விழிப்புணர்வை மறந்து விடுவதனால் உங்கள் மனம் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகின்றது. ஆகவே மன்மனாபவ என்பதே தந்தையின் மந்திரம் ஆகும். நீங்கள் மன்மனாபவவாக ஆகும்போது வீணான எவற்றினதும் ஆதிக்கத்திற்கு உட்படுவதில்லை. அத்துடன் சகல பொக்கிஷங்களும் உங்களுக்கு சொந்தமானவை என்பதை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்கள். ஸ்லோகம்: இறைவனின் அன்பனும் ஊஞ்சலில் பறக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்கின்ற களிப்பானது உங்களின் அதி மேன்மையான பாக்கியம் ஆகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.